Hi friends, இன்னைக்கு நம்ம Coreldraw ஃப்ரண்ட்ல பார்த்த மாதிரி புக் கவர் டிசைன் வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு A4 ஷீட் வச்சுக்கோங்க. A4 ஷீட் வச்சுட்டு இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ் இருக்குல அதை எடுத்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் போட்டுப்போம். போட்டுட்டு இதில் வந்துட்டு நம்ம ஒரு பிக்சர் வைக்க போகிறோம். இம்போர்ட்டில் போயிட்டு பிக்சர் எடுத்துப்போம். இப்போ நம்ம இந்த பிக்சர் எடுத்துப்போம். இதை எஃபெக்டில் போயிட்டு அட்ஜஸ்ட்டில் போயிட்டு பிரைட்னஸ் பண்ணிப்போம். பிரைட்னஸ் வச்சுட்டு கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் மட்டும் இந்த மாதிரி நம்ம கொடுத்துப்போம். கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. பிக்சர் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே நம்ம கரெக்டாக இந்த மாதிரி வச்சுப்போம். இப்போ இந்த மாதிரி வச்சாச்சா, இப்போ இந்த பிக்சருக்கு ஏற்ற பிளாக் கொடுத்தோன்னே இப்போ நம்மளுக்கு தெரியல, நம்மளுக்கு வந்து பிளாக் வேணாம், அப்படியே இதை வந்துட்டு ஒரு ப்ரௌன் கலர் மாற்றணும் அப்படின்னா இதை அப்படியே Ctrl D எடுத்துக்கோங்க. Ctrl D எடுத்துகிட்டு இங்கே தனியாக வச்சுக்கோங்க. நமக்கு பிளாக் புக் வேணான்னா இந்த பிக்சர் இருக்குல்ல, இப்போ இந்த பிக்சரை நம்ம மாற்றுவோம். எஃபெக்ட் போயிட்டு அட்ஜஸ்ட்டில் போயிட்டு இங்கே கலர் பேலன்ஸ்னு இருக்குல்ல, அங்கே போயிருங்க. போயிட்டு இப்போ வந்துட்டு நம்மளுக்கு பிளாக் வேணாம், அதனால் ரெட் ஆக்க போகிறோம். இங்கே ஃபுல்லாமே ரெட்டு நீங்கள் வச்சுருங்க. இந்த மாதிரி ரெட்டு வச்சாச்சா, ரெட்டு வச்சுட்டு ஓகேன்னு கொடுத்துரு. இப்போ இந்த மாதிரி கலர் மாறிடுச்சா, இப்போ இந்த பிளாக் கலர் பாக்ஸுக்குலாம் அதை கிளிக் பண்ணிவிட்டு இதை நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி டார்க் ப்ரௌன் வரும். இப்போ இந்த டார்க் ப்ரௌன் கொடுத்தா இங்கே நம்மளுக்கு வந்து இந்த லைன் வந்து தெரியுதுல்ல, இந்த லைன் எப்படி போக வைக்கிறதுனா இந்த பிக்சர் எப்படி கிளிக் பண்ணிவிட்டு இந்த டிரான்ஸ்பரன்சி டூலுக்குள்ள அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த ஒயிட்டை நல்லா இப்படி கீழே இறக்கிக்கோங்க. இறக்கிட்டு இந்த பிளாக் இருக்குல்ல, அந்த பிளாக்கை மட்டும் லைட்டாக அப்படி மேலே போட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு வந்து அந்த லைன் வந்துட்டு மறைஞ்சிடுச்சு வரும். அது புக்காக நம்மளுக்கு லைட்டாக அந்த மெர்ஜான மாதிரி தெரியும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் எடுத்துப்போம். ரெக்டாங்குலர் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு இதுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இதுக்கு வந்துட்டு நம்ம எல்லோ கலர் கொடுத்துப்போம். இதை வந்து அதை சுற்றி லைட்டாக தெரிகிற மாதிரி மட்டும் வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்துட்டு ஒரு 4 வச்சுப்போம். இதுக்கு இம்போர்ட்டில் போயிட்டு பார்டர் கொடுப்போம். இப்போ இந்த பார்டர் எடுத்துக்கிட்டு பிட்மேப் போயிடுவோம். பிட்மேப் போயிட்டு அவுட்லைன் ட்ரேஸில் போயிட்டு கிளிப் அவுட் போயிடுவோம். இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகி வந்துச்சா, இப்போ ஓகேன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை இங்கே தனியாக வச்சுட்டு இதை வந்துட்டு நம்ம டிலீட் பண்ணிடுவோம். இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு கோல்டன் கலர் மாதிரி கொடுத்துப்போம். ஒரு எல்லோ கலர் தான், அதே கொஞ்சம் கோல்டன் இருக்கிற மாதிரி இங்கே நல்லா இப்படி வச்சுட்டு எல்லோ கொடுத்துருவோம். கொஞ்சம் டார்க் எல்லோ இங்கே நடுவில் வந்துட்டு இந்த மாதிரி லைட் எல்லோ கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இதை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே இப்படி வச்சுப்போம். வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி சின்னது பண்ணிடுவோம். இந்த மாதிரி கொடுத்துட்டு இதை அப்படியே Ctrl D எடுத்துக்கிட்டு மிரர் கொடுத்துட்டு இந்த பக்கம் வச்சுப்போம். இப்போ இது ரெண்டுத்தையும் இப்படி செலெக்ஷன் பண்ணிவிட்டு Ctrl D கொடுத்துக்கிட்டு இதுக்கு வந்து மிரர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த புக்குக்கு வந்து ஹெட்டிங் இந்த ஸ்டோரி ஆஃப் பிரிண்ட் இருக்கா, இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு எல்லோ கலர் கொடுத்துப்போம். கொடுத்துட்டு இதை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே இந்த மாதிரி வச்சுப்போம். இங்கே நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரைட் ஹேண்ட் பை ஆத்தர் நேம்னு இருக்கா, அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சுரும். இதுக்கு வந்துட்டு எல்லோ கலர் கொடுத்துப்போம். கொடுத்துட்டு இதை இங்கே வச்சுருவோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேக் சைடு இதை அப்படியே காப்பி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே காப்பி எடுத்துக்கிட்டு அப்படியே Ctrl Vன்னு கொடுத்துட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இப்படி வச்சுக்கோங்க. இந்த பிக்சரை மட்டும் நம்ம டிலீட் பண்ணிடுவோம். டிலீட் பண்ணிவிட்டு இந்த ரைட் ஹேண்ட் நேம்னுக்கா இதையும் டிலீட் பண்ணிட்டு இந்த ஸ்டோரி ஆஃப்ன்றதை டிலீட் பண்ணுவோம். பண்ணிவிட்டு இப்போ நம்ம இங்கே புக்கு பேக்கில் வந்துட்டு ஏதாச்சும் எழுத கொடுப்பாங்களே, அந்த புக்கில் எழுதுறத வந்துட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு வச்சுப்போம். இங்கே வந்து புக்கை பற்றி எழுதிட்டு இங்கே சும்மா ஸ்டார் மாதிரி ஒரு டிசைன் மாதிரி வச்சுட்டு கீழே வந்துட்டு ஆத்தரை பற்றி இங்கே வந்துட்டு ஆத்தரை பற்றி எழுதுவாங்க. இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு சின்ன பாக்ஸ் போட்டுப்போம். போட்டுட்டு இந்த கார்னரை மட்டும் இப்படி ஒரு டிசைன் பண்ணிப்போம். அவ்வளோதான், நம்மளோட புக்கோட ஃப்ரண்ட் டிசைன் பேக் டிசைன் வந்து முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். நம்மளுக்கு பேக்கில் வேணும்னா பிளாக்கில் டிசைன் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பிளாக்கில் வேணான்னா அந்த கலர் பேலன்ஸ் இருக்குல்ல, அதில் போயிட்டு இந்த கலர் க்ரீனாகவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன கலர் வேணுமோ சேஞ்ச் பண்ணிட்டு இந்த மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு இதுக்கும் அதே மாதிரி பேக் டிசைன் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளுக்கு சிம்பிளாக புக் கவர் வந்து ரெடி ஆயிடுச்சு.